எங்களின் சாய்வு வாரகை அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது தரும் ஆதரவைப் போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். அரசனுக்கு அறிவு கண்ணை திறந்த மந்திரியை பற்றி பார்ப்போமா? சாலமன் ஒரு குறுநில மன்னன். குறுநில மன்னனாக இருந்து கொண்டு அடுத்தடுத்த நாடுகளை கைப்பற்ற வேண்டும் என்ற அதிகப்படியான ஆசையில் இருப்பவன். அரசன் சாலமனுக்கு மனைவி 2 மகன்கள் இருந்தார்கள். சாலமன் தன் மனைவிதான் உலகம் உயிர் என்று நினைத்து அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்திருப்பவன். மனைவியை அரசன் எங்கு சென்றாலும் அழைத்து செல்வது வழக்கம். அரசன் குறுநில மன்னனாக இருந்தாலும் பெரிய பெரிய ஆட்களோடு நல்ல பழக்கம். அரச சபையில் எப்போதும் அவர்களோடு கலந்து பேசி எதிரி நாட்டை எப்படி வெல்வது, எதிரி நாட்டின் ரகசியத்தை எப்படி கண்டறிவது, அந்த நாட்டின் முக்கிய நபர் யார், அவரை எப்படி நம் பக்கம் கொண்டு வருவது என்று இப்படியே பேசி அடுத்த நாட்டு மக்களை வசப்படுத்தி படைபலத்தை பலப்படுத்தி கொண்டு போர் தொடுப்பது, அந்த நாட்டை கைப்பற்றியவுடன் சந்தோஷத்தில் வெற்றி கொடி காட்டி கொண்டாடுவது, இதையே வழக்கமாக வைத்திருந்தான் அரசன். அரசன் 2 மகன்களையும் எல்லா கலைகளையும் கற்று தேர்ச்சி பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தான். ஒரு நாட்டின் மேல் போர் தொடுத்து செல்வதற்கு முதல் நாள் தன் மனைவியோடு சந்தோஷமாக நாட்களை கழித்துவிட்டு மறுநாள் போருக்கு செல்வது வழக்கம். சாலமன் ஒரு நாட்டின் மேல் போர் தொடுக்க ஆயத்தமானான். எப்போதும் போல் தன் மனைவியோடு பேசிக் கொண்டிருந்த போது, இந்த போரை முடித்து வருவதற்கு 1 மாத காலம் ஆகும், நீயும் என்னோடு வருகிறாயா என்று மனைவியை ஆசையோடு அழைத்தான் சாலமன். 2 மகன்களையும் விட்டு வர முடியாது, போரை முடித்து வெற்றியோடு திரும்பி வாருங்கள், உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பேன் என்று சொல்லி மறுநாள் போருக்கு செல்லும் கணவனுக்கு வீர திலகமிட்டு சந்தோஷமாக அனுப்பி வைத்தாள் அரசி. 1 மாதம் முடிந்து வெற்றியோடு நாட்டுக்கு திரும்பினான் சாலமன். வீர திலகமிட்டு அனுப்பிய மனைவி வரவேற்க வருவாள் என்று எதிர்பார்த்த சாலமனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. மனைவி எங்கே என்று தேடியது கண்கள். அரசி எங்கே என்று கேட்டான். யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை. அரண்மனையே அமைதியாக இருந்தது. உள்ளே சென்று பார்த்தால் மனைவியை பிணமாக படுக்க வைத்திருந்தார்கள். பார்த்தவுடன் கண்கள் சிவக்க பக்கத்தில் இருந்தவர்களிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டான். எல்லோரிடமும் இருந்து ஒரே பதில்தான் வந்தது. இரவில் படுத்து தூங்கிய அரசி காலையில் எழுந்திருக்கவே இல்லை என்றார்கள். சாலமன் இதை நம்பவில்லை. நாம் இல்லாத நேரத்தில் விஷம் வைத்து கொண்டு விட்டார்களா, இதில் ஏதோ சதி நடந்திருக்கிறது என்று நினைத்தான். மனைவியை பிணமாக பார்த்ததும் அழுதான், துடித்தான். மனம் சமாதானமாக மறுத்தது. அரசியை நல்லடக்கம் செய்தார்கள். சாலமனுக்கு யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருந்தது. அரச பதவியும் வேண்டாம், அரச வாழ்க்கையும் வேண்டாம் என்று நினைத்தான். மகன்களோடு பேசுவதற்கு கூட பிடிக்கவில்லை. எத்தனையோ போரில் வெற்றியை நிலைநாட்டிய சாலமன் மனைவி இறந்த துக்கம் தாங்காமல் எப்போதும் மனைவி நினைவாகவே இருந்தான். அரச சபைக்கு சென்றாலும் உயிரோட்டம் இல்லாமல் போய் வந்தான் சாலமன். அரசன் தினமும் மனவேதனையோடு வருவதை பார்த்த மந்திரி, அரசே, நானும் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் அரசு இறந்த பிறகு எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் அரச சபைக்கு வருகிறீர்கள். நான் ஒன்றை சொன்னால் என் மேல் கோபம் கொள்ள மாட்டீர்களே என்றான் மந்திரி. சாலமன், பரவாயில்லை மந்திரியாரே, சொல்லுங்கள் என்றான். அரசே, நாம் போரில் வெற்றி பெற்று எத்தனையோ நாட்டை நாம் வசப்படுத்தி வைத்திருக்கிறோம். போருக்கு வந்தவர்களையெல்லாம் குடும்பத்தினர் திரும்பி வருவார்கள் என்று நினைத்துத்தானே அனுப்பி வைத்திருப்பார்கள். திரும்பி போகாமலே இறந்தவர்கள் எத்தனை பேர் என்று நமக்கு தெரியுமா? ஒவ்வொரு போரிலும் எத்தனை பேரின் கணவன்மார்கள், உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் இறந்திருப்பார்கள். அரசே, உங்கள் மனைவி மேல் எவ்வளவு பிரியமாக இருந்தீர்கள், அதே போல் தானே இறந்தவர்களின் குடும்பத்தினரும் பாசமாக இருந்திருப்பார்கள். நாம் இறந்த குடும்பத்தினரை ஒருபோதும் நினைத்து பார்த்தது கூட இல்லை. நம்முடைய சுயநலத்திற்காக எத்தனையோ உயிரை பழி வாங்கி விட்டோம். அரசியின் ஒரு உயிர் போனதற்கு இவ்வளவு வேதனைப்படுகிறீர்களே, இதில் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை அரசே. இப்படியெல்லாம் பேசியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் அரசே என்றான் மந்திரி. மந்திரி பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சாலமன், என்னுடைய அறிவு கண்ணை திறந்து விட்டாய் மந்திரியாரே என்று சொல்லிக்கொண்டே மந்திரியை கட்டி அணைத்தான் சாலமன். கடைசியில் செய்த பாவத்தை கழிப்பதற்கு கைப்பற்றி வைத்திருந்த நாட்டை அந்தந்த அரசர்களிடமே கொடுத்து இனி உங்களுக்கு உற்ற தோழனாக இருப்பேன், அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்தந்த நாட்டு அரசர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தான் சாலமன். யாரிடமும் இறைவன் நேரடியாக வந்து பேசுவதில்லை. இந்த கதையில் இறைவனாக மந்திரியையும் பக்தனாக அரசனையும் எடுத்துக்கொள்வோம். அரசன் சாலமன் மகனுக்கு அரச பதவியை கொடுத்துவிட்டு
போரில் இறந்த குடும்பத்தினரை பார்த்து பேசி அவர்களுக்கே உதவி செய்து காலத்தை கருணையோடு கழிக்க வேண்டும் என்று நினைத்தான். இந்த கதையின் கருத்து, இறைவன் நேரடியாக அல்லாமல் மனிதன் மூலமாகவே வந்து உதவி செய்கிறான். எல்லாம் இறைவன் செயல். அன்பே சிவம். நன்றி.